பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், அது கனப்படுத்தப்பட வேண்டுமென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த காலை வேளை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நமக்கு ஆலோசனையை கேட்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இந்த நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நமக்கு சோர்ந்து போகக்கூடிய, நம் மனம் தளர்ந்து விடக்கூடிய, இளைத்து போக பண்ணுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். வேத புத்தகத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற எலியாவை குறித்து சரித்திரம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஒரு யெசபேலுடைய வார்த்தைக்கு முன்பாக சோர்ந்து போய் சோர்வின் அடித்தட்டில் படுத்துக்கொண்டு போதும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிற எலியாவை பார்க்கிறோம். அந்த எலியாவுடைய அந்த சோர்வை கண்ட ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி தண்ணீரும் அப்பமும் குடிக்க கொடுத்து மீண்டும் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக பலப்படுத்தினது போல இந்த காலை வேளையில் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, சோர்வின் அடித்தட்டில் படுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆலோசனை, விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை தியானியுங்கள். இயேசுடைய அற்புதத்தை தியானியுங்கள். சங்கீதம் 39:3 வாசிக்கிறோம், நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. இந்த காலை வேளையில் தெய்வீக அக்கினி உங்களை சூழட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வீக பலன் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். God bless you.